அனைவருக்கும் வணக்கம். ஸோ நமக்கு வந்து 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதராஸ் மாகாணம், ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணம் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து அதாவது தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றுறதுக்கு முன்னாடி, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தில் ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. சரிங்களா சார்? நமக்கு இதில் எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ ஒருங்கிணைந்த மாகாணமாக இருக்கக்கூடிய சென்னை மாகாணத்தில் எந்தெந்த பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டா நல்லா கவனிச்சுங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திராவில் பெரும் பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கடற்கரை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கடற்கரை மாவட்டங்கள் ஃபுல்லாவேவும் குறிப்பா இந்த ராயலசீமா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, சரிங்களா? ஆந்திராவில். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவையும், அதாவது கர்நாடகாவில் சில பகுதியில் சொல்றாங்க பாருங்க, பெங்களூரு, பெல்லாரி மற்றும் தெற்கு கனரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை உள்ளடக்கக்கூடிய கர்நாடகாவையும் எங்கே தான் இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தில் ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பாருங்க கேரளாவில் வந்து மலபார் எங்கே தான் இருந்துச்சு? சென்னை மாகாணத்தில் தான் வந்து இருந்திருக்குது. ஒடிசாவிலையும் இருந்திருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கஞ்சம் அந்த பகுதி, இந்த சில எல்லா பகுதியுமே சேர்ந்து ஒருங்கிணைந்த சென்னை மாகாணமாக இருந்திருக்கு. அப்போ பாருங்க, நம்ம சென்னை மாகாணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தமிழ்நாடு மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஸோ சென்னை மாகாணம் அதாவது 1969 தமிழ்நாடு அப்படின்னு தனியாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி சென்னை மாகாணம்னு தனியாக தமிழ்நாடு அப்படின்னு பிரிக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரா இருந்திருக்கு, அதுக்கடுத்து கர்நாடகா இருந்திருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசா இருந்திருக்கு, கேரளாவும் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்துக்குள்ள வந்து இருந்திருக்கு. கண்டிப்பா இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்குங்க, படிச்சுக்குங்க. நன்றி.